ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் இந்த பேஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்த்தோம். அப்படி பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ மேலே எப்படி போடுறது, இந்த பேஸ்கெட்டுக்கு மேலே எப்படி போடுறதுங்கிறத நான் காட்டுறேன். இதுக்கு டேப் ஒயரை அப்படியே வச்சு போடுறோம். இதுக்கு ஹாஃப் கட் பண்ணி போட்டோம். இதுக்கு அப்படியே வச்சு போடுறோம். இதை இதில் வச்சு கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். இப்படி அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துட்டு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். அது உள்ளே சொருகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ரோ நான் ஒயிட் போட போகிறேன். ஒயிட்டு 12 ஃபீட் எடுத்துருக்கிறேன். அது முடிஞ்சதும் இன்னொரு 12 ஃபீட் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஸ்டார்டிங்கை இதை ஃபஸ்ட்டு சொருகிடணும். இதை சொருகிடணும். சொருகிட்டு இந்த ஒயரை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஹோலில் விடணும். இப்படி ஹோலில் விட்டுறணும். திரும்ப கொண்டு போகணும். இந்த பக்கமாக எடுத்துக்கணும், பின்பக்கமாக எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் பின்பக்கமாக வச்சிடணும். இப்படி வச்சிடணும். இதுதான் ஒரு நாட். மொதல் போட்ட மாதிரியே தான் இது. கட் பண்ணாமல் சிங்கிளாக வச்சு போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த ரோ கீழே கொண்டு போகிறோம். ஹோல்குள்ளே விடுறோம். எடுத்துடுறோம். பெறலாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை பின்பக்கமாக இருக்கிற ஒயரை கீழே கொண்டு பின்பக்கமாக கொண்டு போகிறோம். இந்த பகுதியில் விடுறோம். இந்த பக்கம் இருக்க ஹோலில் விடுறோம். எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் நாட்டு அதே மாதிரி இது எடுத்ததை இப்படி வச்சு பின்பக்கமாக கொண்டு போயிடுறோம். இப்படி கொண்டு போயிடுறோம். திரும்ப இந்த ஹோல்குள்ளே விட்டுறோம். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான், லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டே தான் செய்யணும், இல்லைன்னா அது கலண்டுரும். மேல் பக்கமாக கொண்டு வர்றோம். பின்பக்கமாக கொண்டு போகிறோம். இந்த ஹோல் வெளியே எடுத்துறோம். இதே மாதிரியே தான் இது ஃபுல்லாக போட்டு வரணும். இந்த ரோ ஃபுல்லாக போடணும். இது வரையும் போடணும். இது வரையும் போட்ட பின்னாடி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன்.
இப்போ இது வரையும் போட்டிருக்கிறேன். இப்போ இது முழுசும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி காட்டுறேன் எப்படின்னு காட்டுறேன். ஜாயிண்டிங்க இந்த எட்ஜை இதுக்குள்ளே விட்டு இப்படி சேர்த்து போட்டு வந்துடணும். அப்போ தான் எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு தெரியவே தெரியாது. இப்போ டேப்ஸில் எல்லாம் டேப் ஒயர் தெரியலாம். நெக்ஸ்ட் வருஷம் வர்றப்ப அதெல்லாம் கவர் ஆகிடும். இப்போ இந்த வரிசையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நீ நெக்ஸ்ட் வரிசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே அளவுக்கு இன்னொரு பட்டை டேப் ஒயர் வெட்டி வச்சுருக்கேன். இது என்ன அளவோ அதே அளவு கொஞ்சம் 1 இன்ச் அதிகமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ முன்ன சொன்ன மாதிரியே தான் இதை ஜாயின் பண்ண போகிறேன். அதே மாதிரியே சுற்றிட்டு கீழே கொண்டு வந்து சுற்றிட்டு இந்த பக்கம் கொண்டு போய் அதே மாதிரியே தான் போட போகிறேன்.
இதே மாதிரியே தான் போட்டு வரணும். இங்கே வந்து சேர்த்தி வச்சுட்டு இது மேலேயே போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த கூடையில் 10 வரிசை போட்டு முடிச்சிருக்கேன். இது கடைசி எண்டு வரிசை போடணும், அவ்வளோதான். இதில் 10 வரிசை இருக்குது. வெள்ளை 2, ஆரஞ்சு 2, வெள்ளை 2, ஆரஞ்சு 2, வெள்ளை 2ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ கடைசி வரிசைக்கு நம்ம இந்த டேப் ஒயரை ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இந்த ஆரஞ்சு ஒயரை உள்ளே சொருகிட்டேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற டேப் ஒயரை இப்படி வச்சு முதல் போட்ட அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். இதே மாதிரி போட்டு இந்த சுற்றுக்கள் முழுதும் போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்ச பின்னாடி காட்டு. இப்போ இந்த வரிசை முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க டேப் ஒயரை இதுக்குள்ளே சொருகிட்டேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க வயரை சொருகிடலாம். இது உள்ள சொருகி விட்டேன். இப்போ நடுவில் டேப் ஒயர் தெரியுது இந்த கடைசி வரிசையில். அதனால் இதுக்கு இன்னொரு வரிசை சுற்றி போட்டு வரணும். நாட் எதுவும் பட தேவையில்லை, சும்மா சுற்றிட்டு வந்தால் போதும். இதை சொருகிக்கிறேன். இது வந்து டேப் ஒயர் தெரிகிற இடத்துல கவர் ஆகிற மாதிரி இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக சொருகிட்டு வரணும்.
இப்போ நான் போட்டேன். மிச்சம் இருக்க ஒயரை உள் பக்கமாக நல்லா சொருகி விட்டுறணும். இந்த கூடை இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.